சாண்ட்ராவோட ரீஎன்ட்ரிக்காக தான் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கனியெல்லாம் நான் சாண்ட்ராவை நிக்க வச்சு கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுபிக்ஷாவும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. கமருதீன் பார்வதி கிடையாது. சாண்ட்ரா அண்ட் வினோத் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ள வராங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்போட தட்டி விடுங்க. பிரஜன் எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா திவ்யாட்டையா இருக்கட்டும், வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து உருட்டி பெரட்டி குட்டிக்காரன் அடிச்சு பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டாப்புல. இப்ப அந்த டாபிக்கே எடுக்கிறது இல்லை, அவர் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராக்காக வந்து வெயிட் பண்றது யாரு அப்படின்னா கனி அவர்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேத்தே கூட பார்த்திருப்போம், விக்ரம்கிட்ட பேசும்போது கூட ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. குரூப்பா பேசும்போது சாண்ட்ரா வந்தா நிக்க வச்சு நான் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வெளியில போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்து வெளியில போறப்ப வந்து அழுதுருப்பாங்க சாண்ட்ரா. அதுவே வந்து ஃபேக்கா இருக்குமோ அப்படின்ற விதத்துல கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வேண்டாம் கனி வேண்டும்னு சொல்லி எல்லாரும் சொன்னப்ப கூட பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இருந்திருப்பாங்க, கனி வந்து வெளில போயிருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 2-3 வாரங்கள் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கார் இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த விஷயங்களா இருக்கட்டும், இவங்க ஏஜை வந்து ஒரு விஷயம் பேசினாங்களா, கிளவி அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசினாங்கல்ல, அதை பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு எல்லாம் சேர்ந்து அந்த பிளாஸ்மா முன்னாடி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டு இருக்கும். அப்போ வந்து அவங்க குழந்தைங்களை வந்து அவங்க இழுத்திருக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா நீங்க குழந்தைங்க வச்சுதான் பாடினீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசு பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கனி பேசும்போது கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என் மேல தப்பே இருக்காது, இருந்தாலுமே நான் போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டிருப்பேன், நான் ஒருவேளை சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. மேபி அவங்க சொல்லவே கிடையாது, ஆனா அவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சு சாண்ட்ராட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கான்வர்சேஷன்லாம் வந்து போயிருந்திருக்கும். ஆனா எல்லாத்தையுமே வந்து கனி வந்து பார்த்திருப்பாங்க. கூடவே அவங்க சிஸ்டர் இருக்காங்க விஜி, அதனால நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கண்டிப்பா வந்து சாண்ட்ரா வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, பிரஜன் கூட இருந்தாரு அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி ஒண்ணு போகும். இதே சாண்ட்ரா இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி ஒரு கான்வர்சேஷனா போகும். என்னைய பொறுத்தளவு கனி 2 மைண்ட் செட்ல இருக்காங்க. கேட்கலாம், ஒன்று பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்காங்க. இன்னொன்னு செலிப்ரேஷன் வீக்கே பேசாம செலிப்ரேட் பண்ணி விட்டு போவோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்காங்க. என்னைய பொறுத்தளவுக்கு நான் துஷாருக்கு ஒன்று சொன்னேன்ல, அரோராக்கு வந்து ஒரு சப்போர்ட் தான் பண்ணுவாரு, வேணா பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரிதான் வேணா வந்து பாருங்க. சாண்ட்ரா உள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் திவ்யாட்டையா இருக்கட்டும் மன்னிப்பு கேட்டு ஒரு பிரச்சனையை வந்து முடிக்கதான் பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து கனிட்ட பேசும்போது விடுங்க டார்லிங் அப்படின்ற மாதிரி போகும்போதே டார்லிங் லவ் யூ டார்லிங் சொல்லிட்டு தானே போனாங்க. அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை வந்து முடிக்கதான் வாய்ப்பு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வெயிட் பண்றா. சாண்ட்ராக்காக வந்து பாத்தீங்கன்னா கனி இது பண்றாங்க, திவ்யாவும் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பாக்குறாங்க. அதனால வந்து சாண்ட்ரா எங்கிட்டு போனா குத்தல், எங்கிட்டு போனா இது சீவலையே சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க தம்பி உள்ள வந்தப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு மாத்திர விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருப்பாங்க. அதை வந்து சாண்ட்ரா எப்போ சொன்னேன்னு தெரியல, மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க தம்பியே கேட்டாங்க. அதனால ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவும் நிறைய விஷயங்களை வெளியில வந்து பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராட்ட போயிட்டு கேட்பாங்க. ஏன்னா வெளியில நம்ம இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்த வந்து சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க, அந்த அவ்வளோ நடந்துச்சு, அவ்வளோ போனப்பையும் கூட அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, அப்போ கூட அவங்க இது பண்ணியிருக்கலாம், மேபி அந்த இடத்துல இவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு வந்து சொன்னாங்க. ஆனா மேபி இவங்கள பேசின விஷயங்கள், அந்த ஸ்கூபிடூன்னு சொல்லிட்டு ஒரு டாகை வச்சு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் அந்த மாத்திரை விஷயம்னு சொல்ற விஷயம், அப்புறமேட்டு வந்து இவங்க நடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டியா வந்து அவங்கள்டமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்த சுபிக்ஷாவா இருந்தாங்க அப்படின்னா கேட்க கூட வாய்ப்பு கிடையாது. இப்ப வெளியில போயிட்டு உள்ள வந்து சுபிக்ஷா வந்து பார்க்க வியானாவையும் பொழந்தாங்க. அதுல என்னைய பொறுத்தளவுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன். சாண்ட்ரா தப்பிக்கணும்னா யாராட்ட தெரியுமா, இங்கிட்டு திவ்யா, இங்கிட்டு வந்து கனி, அப்புறமேட்டு சுபிக்ஷா, ஒருத்தர் 2 பேரை அம்புல்த்தா பரவாயில்ல, எல்லாத்துட்டையும் அம்புல்த்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப கலையரசன் வந்து பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன்ட்ட பேசுற விஷயம் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாப்ல திவாகர்ட்ட.
மேபி வந்து இப்ப ஜாக்லின் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து சாண்ட்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேபி நான் கேமரா முன்னாடி சொல்லியிருந்திருக்கலாமோ அவங்கள பத்தி, மேபி பேசியிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேபி வீட்டுக்குள்ள திரும்பி வந்து அவங்கள்ட்ட பேசுனாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். மேபி அவங்க பேசியிருந்திருக்கலாம், பேசாமலே போயிருக்கலாம். அவங்க எதுவும் கன்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத வச்சுதான் நம்மளுக்குமே தெரியும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் கானா வினோத் அவர்கள் ஆல்மோஸ்ட் வந்து இப்ப நேத்து எபிசோட்லயே பார்த்திருந்தோம். அமித் அவர்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசியிருந்தாரு. லைஃப் லாங் உங்க கூட நான் உன் நட்பை தொடரணும், இந்த கேக் உனக்கு தான், என்னோட குழந்தைங்களும் உங்க கூட லைஃப் லாங் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. மேபி அவரோட கான்வர்சேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, எதுனால நீ வந்து பணப்பெட்டி எடுத்த அப்படின்ற கான்வர்சேஷன் கண்டிப்பாவே இருக்கும். நீ வந்து ஷோரா சொல்லிட்ட அரோரா இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு குறும்படமும் போட்டு காமிச்சாங்க. ஆனா எங்களை பொறுத்தளவு அரோரா இங்கிட்ட பேசுனது, இந்த சைடு விக்ரம் எல்லாம் பண்ண பார்க்கும்போது எனக்கு மேபி வந்து நீ எது இன்ஃப்ளூயன்ஸ் எதோ ஆயிட்டியோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உண்மையை சொல்றா அப்படின்ற மாதிரி வந்து வினோத் கிட்ட போயிட்டு கண்டிப்பா வந்து கேட்பாரு. கேட்கறதுக்கு வினோத் சொல்ற பதில்ல தான் இருக்கு. இல்ல நான் வந்து வாய்ப்பே இல்லை, நான் வந்து என்னோட இதுல தான் எடுத்தேன், ஏன்னா எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னதான் இவங்க பணப்பெட்டி ஏன் எடுத்த அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு இதுவே போதும், நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு போதும்னு சொல்லிட்டு போகும்போது ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதே தான் சொல்லுவாரு. மேபி வந்து அரோரா வந்து காமிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இல்லை. அரோரா சொன்னது காரணம் தான் அவர் பணப்பெட்டி எடுத்ததுக்கு. ஆனா சொல்லுவாரான்னு கேட்டா சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமா இல்லாத மாதிரிதான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இப்ப சாண்ட்ரா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப பிரஜன் சாண்ட்ரா இவங்களோட வெளியில போயிட்டு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பிரஜன் வெளியில போறப்ப வந்து நீ எதுக்காக வெளியில போறேன்னு சொல்ற விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணியிருப்பாரு. மேபி வந்து இவங்க எவிக்ட் ஆனா அடுத்த நாளே வந்து அவர் உள்ள வந்துட்டார். மேபி வந்து அவங்களால பேசியிருக்க டைம் கிடைச்சிருக்குமான்னு இல்ல. ஏன்னா அதையுமே பிரஜன் உள்ள சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி, எப்போ வரையும் வெயிட் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால மேபி வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, சாண்ட்ரா உள்ள வந்து யார் யாரு என்னென்ன கேள்விகள் கேட்கணும், உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.